மணி 10:30 ஆச்சுப்பா. நீ கூட போமா. அது போக மாட்டேன். சத்தம் போட்டீங்க, அந்த இடத்துல உயிர். ஒண்ணு செய்ய மாட்டாங்க, ஒண்ணு செய்ய மாட்டாங்க. யாருடைய உயிருக்கு ஆபத்து உண்டாக்கிறாருங்க. காவியங்க கொடுத்துருங்க. நீ இவங்களை பாத்துக்க, நான் மத்ததை முடிக்கிறேன். என்னையாது ஒண்ணு இல்லையா, வெறும் போட்டோம். இந்த வீட்டுல இருக்கிற எதை வேணுமா எடுத்துக்க, இதை மட்டும் எங்கிட்ட கொடுத்துரு. தங்கத்தால பிரேம் போட்டு வச்சிருக்கிற, விடுவேனா? தங்க பிரேம் எடுத்துக்கையா, உள்ள இருக்கிறத எங்கிட்ட கொடுத்துறியா. வெறும் காகிதத்தையா அப்படி அல்லாடுற? எனக்கு வாழ்வழித்து தெய்வத்தோட படம். அவர் உதவியினால்தான் இன்னைக்கு நான் இந்த நிலைமையில் இருக்கிறேன். இந்த வீட்டுல உள்ள பொருள் போல என்னால சம்பாதிச்சுக்க முடியும். ஆனா இந்த அருணமட்டை கொண்டு போயிடாதீங்க. அப்படியே விடிய என் கொள்கைகளை புதைத்து விட்டீர்கள். இப்பொழுது என்னை புதையுங்கள். சிவப்பிரகாசத்தோட ஆத்மா சாந்தி அடைய ஆண்டவன் அருள் புரியட்டான். ராஜா, ரவி அவர் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் ஏதாச்சும் கோயிலுக்கோ தர்மத்துக்கோ எழுதி வச்சிருக்க முடியும். ஆனா அவர் அப்படி செய்யல. ஏன் தெரியுமா? தாம் மறைஞ்ச பிறகும் தம் பேர் இந்த உலகத்துல நிலைச்சு நிக்கணும்னு பிரியப்பட்டார். அந்த அளவுக்கு உங்க பேர்ல அவருக்கு நம்பிக்கை இருந்திருக்கு. அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா நடந்துக்கிட்டு சிவப்பிரகாசத்தோட பேரை சொல்லிக்கிட்டு திக்கில்லாத 100 குடும்பமாவது பிழைக்கட்டும். சிவப்பிரகாசம் தான் சொத்தெல்லாம் வேற யாருக்கு எழுதி வச்சுட்டாரா? ஆமா சார், யாரோ 2 அனாதை பசங்களுக்கு எழுதி வச்சுட்டார். யார அவங்க? அவரோட அனாதை பள்ளிக்கூடத்துல படிச்சவங்களா? அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. பேரு ஒருத்தன் பேர் ரவி, இன்னொருத்தன் பேர் ராஜா சார். ஓ, ரவி ராஜா. 2000 ரூபாய் டிக்கெட் 10 ரூபா, 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 2000 ரூபாய் டிக்கெட் 10 ரூபா. கியூல பையன் இல்லப்பா. 2000 ரூபாய் டிக்கெட் 10 ரூபா, 2000 ரூபாய் டிக்கெட் 10 ரூபா. கொஞ்சம் ரூபா. 1000 ரூபாய் டிக்கெட் 10 ரூபா, 1000 ரூபாய் டிக்கெட் 10 ரூபா. அடுத்த வாரம் தூக்க போறான். 1000 ரூபாய் டிக்கெட் 10 ரூபா, 1000 ரூபாய் டிக்கெட் 10 ரூபா. 1.25 ரூபாய் டிக்கெட் 10 ரூபாயா? என்னைய அக்கிரமமா இருக்கு. உள்ள படத்துல ஒரு நீச்சல் காட்சி விடுறாயா, அதை விடவா இது அக்கிரமா போச்சு. அதுக்குன்னு ஹவுஸ்ஃபுல் ஆகுது. வேணா வாங்கிட்டு போய், இல்லன்னா ஆளை விடு. அதுக்குன்னு இப்படியா வியாபாரம் பண்றது? என்னடா இது அநியாயம்? என்ன கேளியா? அரிசி கடைக்காரன கேட்காத. அவன் மாதிரி நான் என்ன அத்தியாவசிய தேவையிலே கள்ள மார்க்கெட் பண்றேன்? ஆடம்பர செலவுல கொஞ்சம் அதிகமா கேக்குறேன். குடு. எடுறா கைய. பிளேட் எடுத்தா கீச்சிருவேன். எடுறா கைய. பிளேட் எடுத்து கீச்சிருவேன். எடு கையா கீச்சிருவேன். அப்படி போடு. ஏய், டிக்கெட் வேணும். உன் பேர் என்ன? இல்லையா நீ ஊருக்கு புச்சா என்ன போய் அப்படி கேக்குற?
சினிமா கொட்டா சிங்காரனா சிட்டி பூரா தெரியும். எத்தனை நாளா உனக்கு இதுல சர்வீஸ்? நீ படம் பார்க்க வந்தியா இல்ல கணக்கெடுக்க வந்தியா? நீ செய்யறது தப்புன்னு உனக்கு தெரியுமில்ல? தெரியுதியா? தெரிஞ்சாதான் பண்றேன். பவுருன்னு ஒண்ணு இருக்குதா? வேண்டாம், ஒழுங்கா வேலை செஞ்சு பிழைக்கிறது. எவன்டா கொடுக்குறான்? நாங்க கொடுத்தா செய்வேடா. இந்த கடா விளையாடுறீங்க. பாக்குறதுக்கு என்ன மாதிரியா இருக்கிறீங்க? பேச்ச பார்த்தா பிர்லா மாதிரி பேசுறீங்க. பாடுபட்டா எல்லாமே ஒரு நாளைக்கு பிர்லாவாகும். டேய், நீ சினிமா டே எனக்கு என்கிட்டயே சொல்றியா? வெறுப்பா தாதிக்கடா, பிளேட் எடுத்து கீச்சிர போறேன். ஒன்னே ரோட்டி 10 ரூபா. டேய், வேலை கொடுத்தா செய்வியாடா? இது வழக்கமா பிச்சைக்காரனை பார்த்து கேட்கற கேள்வியா? அவங்க கிட்டயும் போக போறோம். என்னையா பெரிய பேஜாரா போச்சு? அதான் நம்ம குத்தவராஜா விடுவையா? என்னடா நீ பொசுக்கு பொசுக்குன்னு பிடிக்கிற? பிளேட் எடுத்தா கீச்சிருவேன். யார்கிட்ட வச்சுக்கிற உங்க வேலையை? உனக்கு தெரியாத நம்ம சங்கதி. பெல்ட்டுக்காக சண்டை பிடிச்சினாரே மமூத், என்ன தெரியுமா ஆச்சு? சும்மா தலையை தூக்கி பார்த்தா அதே நமக்கு பிடிக்கல. கீச்சிட்டேன் கிராஸா. பேண்டேஜ் கூட போட முடியல தெரியுமா உனக்கு? அம்பேல் அம்பேல், என்னையா நீ நிஜ கத்திய வச்சிருக்கிற? நாங்கெல்லாம் கீச்சிருவேன் சும்மா தமாஷுக்கு விளையாட்டுக்கு தான் சொல்றது. கும்பிட்டுக்கிறேன். வாடா பின்னாடி. வாடாங்க. ஏற வண்டியில. என்னங்க இது? ஏறா. என்ன மாத்திரம் ஏத்திட்டு போயிட்டா? என்ன நம்பி ரொம்ப பேர் இருக்காங்களே, அவங்களே கூப்பிடுறா. எல்லாம் ஏற்க வேண்டியது. பெரிய ராஜா சும்மா ஏறுடா. மாலை வாங்கிட்டு வந்ததுதான் மிச்சம். ஜெயில விட்டு யாருமே வெளியே வர மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு விடுதலையே கிடையாதா? என்னங்கடா கிண்டலா இருக்கா? உன் வாழ்க்கையில மாலையை பார்த்திருப்பியா? போட்டா பேசாம போட்டுக்க. நான் ஒன்னும் அரசியல் கைதி இல்லடா. நாங்க அப்படி ஒண்ணும் தப்பா நினைக்கல. நான் கொள்ளை அடிச்சிட்டு ஜெயிலுக்கு வந்தேன். அப்படிப்பட்டவங்க தான் எங்களுக்கு தேவை. சார் எப்படி கள்ளச்சாராயமா? அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்லிட்டேன்? உன்னால வேற என்னடா முடியும்? என்னங்கடா ஜெயில இருந்து வந்தவனுக்கு மாலையை போட்டு வரவேற்பு பாராட்டு என்னடா? இத பாருங்க, நீங்க எங்க கூட வரீங்க. எதுக்கு? வேலை செய்ய. நீங்க ஒண்ணும் எங்களுக்கு வேலை தர வேண்டியது இல்ல. பட்டம் வாங்கிட்டு காலேஜ் விட்டா வெளியே வர்ற, ஜெயில விட்டு வர்ற, உனக்கு வேற வேண்டாம் வேலை தருவான். நாங்க கேக்குறதெல்லாம் கொடுப்பியா? திருட்டு புத்தி இந்த கேட்டோட விடுவியா? டேய், தேவை பூர்த்தியானா அப்புறம் ஏன்டா திருட்டு? வாங்கடா 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 வாங்கடா. அடடடடே, இத பாரு, இன்னொரு புது கேஸ். மாலே மாலே வாங்கனே வாங்கனே அண்ணே. எங்க அப்பா இருப்பா இவரு. அடே சிங்காரா, நீயா? பாத்தியா கூத்த? புள்ளையவே அப்ப விசாரிச்சு தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குது. மகனே, கம்மிடு இருப்பா. உன்னை சந்திக்கணும் நான் எத்தனை வாட்டி உள்ளார வந்திருக்கிறேன். அப்புறம் புள்ளைய ஒன்னா வைக்க மாட்டாங்களாமே. சும்மா நினைக்காது இவரு. கடப்பாறையால ஒரு ஆள் அடிச்சு கொண்டு உள்ள போயிட்டு வந்தவரு. அட அதெல்லாம் ஏன் பாய்ப்பா? பாபா சரி பாபா வந்து ஏறுப்பா. அவுத்து விட்டோம்னா ஷோகாத்துலயே நோடியாரிய. சரி வா. நான் கேட்கிறேன், இன்று நாட்டின் நிலை என்ன? நமது நிலை என்ன? எண்ணி பார்க்க வேண்டாமா? நான் கேட்கிறேன், வெள்ளையின் ஆட்சியிலிருந்து விடுபட்ட பிறகும் கூட பிறர் பார்த்து எள்ளி நகையாடக்கூடிய நிலையில் தானே இருக்கிறோம். ஏன் இந்த இழி நிலை? நான் கேட்கிறேன், இன்று அரிசி விலை என்ன? பருப்பு விலை என்ன? மிளகாய் விலை என்ன? எண்ணெய் விலை என்ன? நான் கேட்கிறேன் தோழர்களே, இன்று நாடு எங்கு போய்க் கொண்டிருக்கிறது? அதனால் தான் கூறுகிறேன், இந்த 7 வர்ண கொடியின் கீழ் என்னால் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் இந்த புதிய கட்சியின் கீழ் அனைவரும் அணிதிரண்டு வாருங்கள் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் கேட்கிறேன், பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் திருவாளர் நான் கேட்கிறேன் அவர்களுக்கு இந்த மலர் மாலையை பொன்மாலையாக சூட்டுகிறேன். அண்ணே, ஒழுங்கா மரியாதையா இப்பவே மீட்டிங்கை முடிச்சுக்கிட்டு எதிர்த்தாப்புல நிக்கிற ஜீப்பு கிட்ட வந்து சேரல, உருப்படியா வீடு போய் சேர மாட்டேன். பெரியோர்களே, தாய்மார்களே, அடுத்த கூட்டத்திலே பேச அவசர அழைப்பு வந்திருப்பதால் என்னுடைய உரையை முடித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். இருக்கிற கட்சிக்கு பத்தாது நீ வேறையா? ஏதோ என்னால் ஆனது. உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் அப்படின்னு சொன்னா போதுமா? வந்துருமாயா? ஏயா ஆளை மறைச்சு இழுத்துட்டு வந்துட்டு கலாட்டாவை பண்ற? எனக்கும் கை இருக்குயா. ஆஹா, உனக்கு வாய் தான் இருக்கு நினைச்சேன். கை வேற இருக்கா? கை இருக்குல்ல, வேலை செஞ்சு படைக்கிறதானே. முடியாது, ஏன் இஷ்டம்? எங்களுக்குன்னு ஒரு இஷ்டம் இருக்கு தெரியுமா? ஏயா வெட்டித்தனம் பேசிட்டு உருப்படியா ஏதாவது வேலை செய்யா? முடியாது. முடியாதா? அண்ணே வரீங்களா? வந்துடுறேன் வந்துடுறேன். ஏறுங்க அண்ணே. இது வேணுமா? ஏதோ கொஞ்ச நேரம் போட்டுட்டு இருக்கேன்பா.
கல்லு வச்சு 10 பைசா போடுங்க. பாடுபட முடியாதவன் பரம ஏழை ஐயா, கால்ல வியாதி ஐயா, ஐயா பிச்சைக்கார ஐயா. ஏயோ எங்களை சொல்றியா இல்ல உன்னையவே சொல்லிக்கிறியா? ஐயா என்னத்தான் சொல்லிக்கிறேன். நடக்க முடியாதவன் கால்ல வியாதி ஐயா, ஐயா. ஆஹா, அவரு பிச்சை கேட்கல, வியாதினால அனத்துறாரு. அண்ணனுக்கு கால்ல வியாதியா? வியாதியோட கால் எதுக்கு? எடுத்துட. எனக்கு வியாதி இல்ல கால் இருக்கு, கால் எழுதுறேன். தள்ளாதீங்க சாமி, தள்ளாதீங்க சாமி. வாடா. ஏய், இன்னைக்கு உன் கணக்குல 3 பேரா? அதுக்குள்ளேயே இந்த பாவி ஒருத்தனுக்கே இவ்வளவு நேரம் ஆகி போச்சு. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு ஏய், வண்டி போகும்போது பின்னால சாஞ்சிராத, ஆள் குறையும். இல்ல சாமி, என்ன இல்ல சாமி, சும்மா இருக்க. புடிச்சுக்க. இல்ல சாமி. கம்பி புடிச்சுக்கடா. சரி சாமி. நமக்கு இந்த இடத்தை கொடுத்தவரு சிவபிரகாச ஐயா. ஆனா நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்க்க பாடுபட்டவங்க ரவியும் ராஜாவும் தான். இந்த 2 பேருமே நம்ம கிராமத்துக்கு தலைவர்களா இருப்பாங்க. ஏன் நான் சொல்றது உங்களுக்கு எல்லாம் சம்மதம் தானே? நம்ம பாதிரியார் சாமி நம்ம கூடவே இருந்து நமக்கு ஆலோசனைகளை சொல்லுவார். ஏன் சாமி? உலகத்தை அழைப்போ, உலகம் வராவிடில் புதியதை அமைப்போ. ஓடிவாவென உலகத்தை அழைப்போ, உலகம் வராவிடில் புதியதை அமைப்போ. ஏறு மேலென பூமிக்கு உரைப்போம், இறங்கி வாவென வானத்தை இழுப்போம். ஏறு மேலென பூமிக்கு உரைப்போம், இறங்கி வாவென வானத்தை இழுப்போம். ஓடிவாவென உலகத்தை அழைப்போம், உலகம் வராவிடில் புதியதை அமைப்போம். எங்கு போய்விடும் இந்த சமூகம் எங்கள் கூட்டத்தை மறந்து? எங்கு போய்விடும் இந்த சமூகம் எங்கள் கூட்டத்தை மறந்து? என்ன போய்விடும் நாங்களும் வாழ்ந்தால் பங்கு போடுவோம் துணிந்து, துணிந்து பங்கு போடுவோம் துணிந்து. எங்கள் கைகளில் சட்டங்கள் செய்வோம், உண்மை தர்மத்தை கலந்து. எல்லை போட்டொரு கொள்கையை வளர்ப்போம், எங்கள் தேவையை நினைந்து, நினைந்து எங்கள் தேவையை நினைந்து. ஓடிவாவென உலகத்தை அழைப்போம், உலகம் வராவிடில் புதியதை அமைப்போம். நான்கு சுவர்களை சிறையிலும் கண்டோம், நல்லவரானோம் அங்கே. நான்கு சுவர்களை சிறையிலும் கண்டோம், நல்லவரானோம் அங்கே. நான்கு சுவர்களை நாங்கள் அமைத்து நண்பர்களானோம் இங்கே, இங்கே நண்பர்களானோம் இங்கே. ஓங்கி அடித்தால் மலையும் உடையும், உறுதி அடைந்தோம் இன்று. தாங்கி கிடந்த வாழ்க்கையை மாற்றி தாக்கிடும் துணிவும் உண்டு, உண்டு தாக்கிடும் துணிவும் உண்டு. ஓடிவாவென உலகத்தை அழைப்போம், உலகம் வராவிடில் புதியதை அமைப்போம்.
இழுப்போ